அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு அரிசி ஊற வைக்க தேவையில்லை, மாவு அரைக்கவும் வேண்டாங்க, மாவு புளிக்கவும் வைக்க வேண்டாம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான ட்ரெடிஷ்னல் ரெசிபி அல்லது ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனில் 170 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி வெல்லம் பாகுப்பதமெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டியதாங்க மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணால் கூட நல்லா தாங்க இருக்கும். மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அரிசி மாவு சேர்த்திருக்கேங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திருக்கேன். சின்ன சைஸ் வாழைப்பழம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை சிரப், அதாவது இப்போ வெள்ளை பாகு, அது சேர்த்திக்கிறேங்க. சேர்த்தி மூடு போட்டு ஒரு 1 அல்லது 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி கூட நம்ம அரைச்சிக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி தாங்க அரைச்சிருக்கேன். பாருங்கள் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு. அரிசி மாவு நம்ம பத்திரி மாவு இருக்குது, பத்திரி இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாவு தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்திக்கிறேங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறோம். இதுக்கு ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் தாங்க ஆகும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த 10 நிமிஷம் கூட நம்ம வைக்க வேண்டியதில்லை. இந்த கேப்பில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் காஞ்சதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். நம்ம பணியாரம் சாப்பிடும்போது இந்த தேங்காய் வாயில் கடிப்படுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேங்க. சீரகம் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டியதாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட மாவில் இந்த தாளிப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்ட்டு. இப்படி தாங்க இருக்கணும். தாளிப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உண்மையிலே இது ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. இது கூட வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சூப்பரான பணியார மாவு ரெடி ஆயாச்சுங்க. இதுக்கு நம்ம அரிசி ஊற வைக்க வேண்டியதில்லை, மாவு அரைக்கவும் வேண்டியதில்லை, புளிக்கவும் வைக்க வேண்டியதில்லைங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பனியாற்கல் தாங்க வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் நீங்கள் தேங்காய் நெய் அல்லது சமையல் எண்ணெய் எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் தேங்காய் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்தி தேங்காய் நல்லா காஞ்சதும் நம்மளோட மாவு இதில் சேர்த்திக்கலாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க, அப்போ தான் நல்லா உள்ளேலாம் நல்லா வேகும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியே நம்ம இது கொடுத்துக்கலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் நம்மளோட பணியாரம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடியதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக, எந்த அளவுக்கு பணியாரம் ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.